ஈவினிங் டைம் ஆனாவே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஈவினிங் வந்து சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முட்டையை தண்ணியில் நல்லா போட்டு அது அழுகுன முட்டையாக நல்ல முட்டையான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு வேக வைங்க. அப்படியே போட்டுறாதீங்க, வேஸ்ட் ஆகி போயிடும். நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாவே அது மேலே மிதந்து வரும். கெட்டு போன முட்டையாக இருந்துச்சுன்னா, நல்ல முட்டையாக இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே டீப்பாக போயிடும். இதெல்லாமே நல்ல முட்டை தான் செக் பண்ணிவிட்டேன். அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு முட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு ஊற்றிட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்து போயிடும், உடையாது. அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிடலாம் வாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க. அது கூடயே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் மாவு பிசைவோம். அப்புறம் அதில் 1 டம்ளர் தண்ணிக்கு 1/2 கப் மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா உருட்டி பிசைஞ்சிங்கன்னா தான் சப்பாத்தி சுடும்போது நல்லா சாஃப்டாக வரும். பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ குருமா செஞ்சிடலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பிளேட் நிறையா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கிரேவிக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி ஐட்டத்தெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸாக ஒரு 2 இல்லைன்னா 3 போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா புளி படிச்சிரும், அது குருமா மாதிரி இருக்காது. அப்போ தக்காளி சாம்பார் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் 2 இல்லைன்னா 3 மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கி அது அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி, பூண்டு இருக்குல்ல, இஞ்சி ஒரு சின்ன துண்டு 2, பூண்டு ஒரு 4-5 பல் வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே பச்சை வாசனை வராமல் இருக்கும், நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. முட்டை குருமா மசாலா ஆட் பண்ணாமல் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் தக்காளியும் வந்து குறைன்னு அரைச்சி சேர்த்திக்கோங்க. பல்ஸில் போட்டு சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். அது வதங்கறதுக்கு கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சட்டுன்னு வெந்து போயிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய், கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம், அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா செய்யணும்னா தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. இது கூட 2 முந்திரி போட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கூட கொடுக்கும், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மாவு ஊறுனா சப்பாத்தி நம்ம சைட் பை சைட் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் கடலைப்பொடி போட்டிருக்கேன். நான் முந்திரி இல்லாதனால முந்திரி போட்டு அரைக்கல. முந்திரி போட்டிங்கன்னா நீங்கள் கடலைப்பொடி போட வேண்டியதில்லை. பொட்டுக்கடலை இருக்குங்களா, அதை அரைச்சி வச்ச பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் திக்னஸ் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வேச்சு வச்ச முட்டையை நல்லா கீறிட்டு உள்ளே சேர்த்திக்கோங்க. கடைசியாக இறக்கும்போது ஒரு முட்டையை அப்படியே பச்சையாக உடச்சி ஊற்றி இறக்கிடுங்க. உடச்சி ஊற்றுன முட்டை மாதிரி. எங்கள் பாப்பாவுக்கு உடச்சி ஊற்றுன முட்டை தான் பிடிக்கும், எங்களுக்கு வேச்ச முட்டை பிடிக்கும். அதனால் அவளுக்காக அப்படியே ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். எங்களுக்காக ஒரு 3 முட்டையை வேச்சு போட்டுட்டேன். 2மே ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுட்டேன். ஏன்னா சப்பாத்திங்கிறதுனால திக்காகவும் வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படியே சைட் பை சைட் சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும். நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு சுட்டுட்ருக்கேங்க. நல்லா உப்பி வருதுங்களா. மாவு பிசையும் போதே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் உப்பலாக கிடைக்கும். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி வித் முட்டை குருமா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.